வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சாதம் வைக்கிறதுக்காக அரிசி கழுவி வச்சுட்டேன். இந்த வானல் வந்து சும்மா தான் வச்சுருக்கேன். சரி, அடுத்தது குழம்பு வைக்கணும் அப்படின்றதுனால மேலேயே வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் வந்து கொதிச்சிட்ருக்கு. இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு தாங்க வைக்க போகிறேன். செவ்வாய்க்கிழமை சாம்பார் தான் வைக்கணும். நேற்றே சாம்பார் வச்சிட்டேன். அதனால் என் பையன் வந்து இன்றைக்கி புளிக்குழம்பு வச்சு கொடுத்துருமான்னு சொல்லிட்டான். அதனால் வந்து புளிக்குழம்பு வைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் கட் பண்ணியாச்சு. ரசத்துக்கு வந்து எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். கரைச்சி அப்படியே வைக்கணும். கரைக்கல, போட வேண்டியதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து புளிக்குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் சேர்த்துடலாம். நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் சேர்த்துட்டு இதை எண்ணெயிலே நல்லா வதக்கிக்குவோம். அப்போ தான் வழவழப்பு இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா? சாம்பாராக இருந்தாலும் புளிக்குழம்பாக இருந்தாலும் வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அந்த வழவழப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போது வெண்டைக்காவை நல்லா வதக்கிட்டு இதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக. இப்போ வந்து வெண்டைக்காய் நான் எடுத்து வச்சுட்டேன். அதே வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக வந்து நம்ம சமையல் எண்ணெயும் கொஞ்சம் நல்லெண்ணெயும் ஊற்றிருக்கேன். சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டுடலாம். போட்டுட்டு அடுத்தது கூடவே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக நல்லெண்ணெய் இல்லாமல் நான் கொஞ்சம் எப்போவுமே நம்ம சமைக்கிற எண்ணெய் கோல்டு வின்னர் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்குவேன். கடைசியாக குழம்பு கொதிக்கும்போது இறக்கும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கூடவே நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். நான் தோலோட தான் அப்படியே சும்மா பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். அப்படியே முழுசாக உரிச்சு போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி தட்டி போடும்போது அந்த பூண்டோட வாசனை வந்து நல்லாயிருக்கும் குழம்புல. இப்போ கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி எடுத்து வச்சிருந்தேன், மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் தக்காளி, வெங்காயத்தோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சும்மா ஒரு 1 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி கூட சேர்ந்து கலந்து விட்டுருவோம். ஏன்னா வெண்டைக்காவும் நம்ம ஏற்கனவே எண்ணெயில தனியாக வதக்கி தான் வச்சுருக்கோம். அதனால தக்காளியோட சேர்த்து கொஞ்சம் நேரம் இப்படி வதக்கி விட்டுட்டு இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்சி வச்சா குழம்பு மிளகாத்தூள் தான். நான் ஒரு 1 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தனால 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். 1 1/4 ஸ்பூன் அளவு இருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்குவோம். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்து அந்த காயோட அந்த எண்ணெயிலே வதக்கணும்னா தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு கலந்துக்கோங்க. மஞ்சத்தூள் போடுறது வந்து வீடியோவில் கட் ஆயிடுச்சு, எடுக்க முடியல. மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுட்டேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சாதமும் வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம புளி கரைச்ச தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சாதமும் வெந்துட்டுருக்கு. எப்போவுமே செவ்வாய்க்கிழமை அப்படின்னா சாம்பார் தான் வைக்கணும், துவரம்பருப்பு போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, போட்டு சமைக்கணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி புளிக்குழம்பு வைக்கிறதுனால நான் சாதத்தோடையே சும்மா ஒரு அரிசி கழுவும்போதே ஒரு 4, 5 துவரம்பருப்பு சேர்த்து கழுவி சாதத்துலேயே சேர்த்துட்டேன். அவ்வளோதான், சாதமும் வெந்துட்டுருக்குங்களா. இப்போ பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ புளி தண்ணியை வந்து நம்ம இதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து குழம்பு வந்து கொதிக்கட்டும் நல்லா. இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டோம். கலந்து விட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோன்னா குழம்பு நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காகி வரட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம் இல்லைங்களா? புளிக்குழம்புனாவே டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டைரக்ட்டா நம்ம எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம்னா உடனே செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். எப்பவுமே பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்குவேன். புளிக்குழம்பு அப்படின்றதுனால, இப்போ புளி ஊத்துறோம் இல்லைங்களா? அதனால கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால வந்து எப்பவுமே புளிக்குழம்பு அப்படின்னாவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்குவேன். சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டு இதை மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு திக்காகி வரட்டும். புளிக்குழம்பு அப்படின்னாவே சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா, அப்பளம் தான் என் பையன் கேட்பான். அப்பளம் செஞ்சு வச்சு புளிக்குழம்பு வந்து அவனுக்கு சாதத்தில புளிக்குழம்பு ஊத்தி கிளறி வச்சிரணும். அப்பதான் அவனுக்கு பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன். நல்லா குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. கொதிச்சு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்தியிருக்கேன். ஊத்திட்டு இப்போ கொஞ்சம் கலந்து விட்டுருவோம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா, சூப்பரா வாசனையோட நல்லா நமக்கு புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். வெண்டைக்காய் புளிக்குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா இதே மாரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இது வந்து எண்ணெய் நம்ம ஊத்தியிருக்க எண்ணெய் வந்து இப்ப நம்ம கொதிக்கும்போது தெரியாது. நிறுத்தி அதாவது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த குழம்பு இருக்க பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெய் பிரிஞ்சு அழகா வெளியில வரும். இது வந்து பையனுக்கு லஞ்ச் வந்து எடுத்து வச்சுட்டேன். அப்பளம் எடுத்து வச்சுட்டு, சாதத்தில கொஞ்சமா புளிக்குழம்பு ஊத்திட்டு, அப்படியே கிளறி வச்சுருவேன் அவனுக்கு. ஹஸ்பண்டுக்கும் லஞ்ச் எடுத்து வச்சு குடுத்தாச்சு. இது மீதி இருக்கிறது வந்து எல்லாத்தையும் மாத்தி வச்சுட்டேன். இது வந்து புளிக்குழம்பு வச்சிருக்கேன். எனக்கு வந்து மதியானத்துக்கு சாப்பிட்றதுக்காக எல்லாமே வந்து மாத்தி வச்சாச்சு. இதில புளிக்குழம்பு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்பளமும் வந்து இந்த பாக்ஸில போட்டு
எடுத்து வச்சாச்சு. புளிக்குழம்பு, அப்பளம், ரசம் இதுதான் எங்களுக்கு வந்து மதியானம் சாப்பாடு. காலையில பார்த்தீங்கன்னா, சட்னி இருக்கு. வெங்காய சட்னி பண்ணேன் தோசைக்காக. வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய்லாம் வதக்கி செய்வோம் இல்லைங்களா? அந்த சட்னி தான். வெங்காய சட்னி, தோசையும் காலையில சாப்பிட. அப்புறம் ரசமும் ரெடியா இருக்கு. அதில வந்து சாதம் இருக்கு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.